கேரளால இருக்கிற திருவனந்தபுரம்க்கு பக்கத்துல இருக்க நெடுமாங்கல்ல நடந்த ஒரு சம்பவம். கள்ளக்காதலுக்காக ஒரு சின்ன குழந்தைய ஈவிரக்கம் இல்லாம கொண்டிருக்கானுங்க நாதாரிங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நான் சுருக்கமா சொல்றேன். அந்த குழந்தையோட பேர் பாத்தீங்கன்னா அர்ஷித். அந்த குழந்தையோட பயாலஜிக்கல் ஃபாதர் யாருன்னு பாத்தீங்கன்னா அகில். இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டாரு. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அது நார்மல் டெத் கிடையாது, அது சூசைட்னு சொல்றாங்க. பட் போலீஸ் ரிப்போர்ட்ல எதுவுமே மென்ஷன் பண்ணல. அது ரொம்பவுமே மர்மமா இருக்கு. அப்படியே இந்த சைடு பாத்தீங்கன்னா அர்ஷித் தன்னோட அம்மா அகிலாவோட வாழ்ந்துட்டு இருக்கும் போது தான் குறுக்க ஒரு நாதாரி வந்திருக்கான். அந்த நாதாரி பேர் தான் அஸ்கர். இந்த அஸ்கர் நாதாரி இந்த அகிலா நாதாரியும் கள்ளக்காதல் ரொம்ப நாள் நீடிக்கணும்னு சொல்லி அதுக்கு தடங்களா இருந்த அந்த குழந்தையே கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. முயற்சி பண்ணது மட்டும் இல்ல, கொலையே பண்ணிட்டாங்க. கொலை பண்ண பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்கானுங்க 2 நாதாரியும். அது என்ன சொல்லியிருக்கானுங்க டாக்டர்கிட்ட போய், இந்த குழந்தையோட தொண்டையில சாப்பாடு சோக் ஆயிருச்சு, அதனால இந்த குழந்தை அன்கான்சியஸ் ஆகி மயக்கம் போட்டு கீழே வந்துருச்சுன்னு ஒரு டபாய்ப்பையும் போட்டிருக்கானுங்க. டாக்டர்லாம் பைத்தியம்னு நினைச்சு டாக்டர்கிட்டே டபாய்ப்பை போட்டிருக்கானுங்க. பட் அவங்களுக்கு தெரியல உண்மையான பைத்தியம் யாருன்ட்டு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல டாக்டர் போய் பாக்குறாரு. அதுலதான் தெரிய வருது, அந்த குழந்தையோட உடம்புல கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட காயம் இருக்கா. அதுல கிட்டத்தட்ட உள்காயம் மட்டுமே அவ்வளோ இருக்கு. கையெல்லாம் பிராக்சர் ஆயிருக்கு. குழந்தையோட உடம்புல சிகரெட்டை குடிச்சு அந்த நாதாரி இங்க வச்சிருக்கான். நம்மளால வெயிலோட தாக்கமே தாங்க முடியல. அந்த குழந்தை அந்த பெயினை எப்படி தாங்கிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த விஷயம் போலீஸ் காதுக்கு போன உடனே 2 பேருமே அரெஸ்ட் பண்றாங்க. அங்கங்க குழந்தை இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. பட் ஒரு சில நாதாரிங்களுக்கு கடவுள் குழந்தை கொடுத்தும் அந்த குழந்தைங்களை இப்படி ட்ரீட் பண்றாங்க. அர்ஷித் அந்த 1.5 வயசு குழந்தைக்காக மட்டும் இந்த வீடியோல நான் பேசல. அர்ஷித் மாதிரி ஒரு வருஷத்துக்கு இந்தியால கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட குழந்தைங்க சாவுறாங்க. அவங்களுக்கு பதில் என்ன? இந்த 1000த்துல நிறைய பேர் பெண் குழந்தைங்க. பெண் குழந்தையா ஆண் குழந்தையான்னு இங்க முக்கியம் இல்ல. இங்க குழந்தைங்களுக்கே சேஃப்டி இல்லை. நம்ம என்ன பண்ண போறோம்? நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். வருகிறேன். பாய்.